10 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா பக்கம் சாய தயாராக இருக்கும் இந்த தகவல் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் உட்பட்ட அவர்களுடைய குடும்பத்தை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி ஆட்சியை கவிழ்க்கலாம் என்கின்ற திமுக போட்ட திட்டத்தை தவிடு பொடியாக்கி இருக்கிற தாவேகா திமுகவில் இருந்து எம்எல்ஏவை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடித்திருக்கும் தகவல் தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைத்ததும் முதல்வர் விஜய் அரியணையில் அமர்ந்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத உதயநிதி ஸ்டாலின் உடனே இந்த ஆட்சியை அடுத்த 3 மாதத்தில், அதாவது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஆட்சி மீது சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய விடாமல், பாஸ் செய்ய விடாமல் செய்துவிட்டால் அந்த தாவேகா ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்கின்ற நோக்கில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கும் முயற்சியில் இறங்கினார் உதயநிதி ஸ்டாலின். அதற்கான வேலைகளை செந்தில் பாலாஜி செய்தார். ஆனால் கையுங்களவுமாக தாவேகா அமைச்சர்களிடமும் முதல்வரிடம் மாட்டிக்கொண்டார். அந்த வழக்கு தற்பொழுது நிலுவையில் இருக்கிறது. அந்த வகையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை அலாட் செய்திருக்கும் தாவேகா அரசு, தாவேகா அமைச்சர்கள் தற்பொழுது ஆபரேஷன் அறிவாலயம் என்கின்ற பெயரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை கச்சிதமாக முடித்திருக்கிறது. குறிப்பாக 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள தாவேகா அரசு கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களின் துணையுடன் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. தாங்கள் மெஜாரிட்டியாக ஆட்சியில் அமரும் பொழுதுதான் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்கின்ற திட்டத்தில் மெஜாரிட்டிக்கான அனைத்து வேலைகளையும் ஆட்சியில் அமர்ந்த அடுத்த நிமிடமே செய்ய தொடங்கியது தாவேகா தரப்பு. அந்த வகையில் சுமார் 6 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தார்கள். இதற்கும் தாவேகாவிற்கும் எந்த தொடர்பு இல்லை என்று சொன்னால் சாமானியனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படி ஒரு பக்கம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கும் தாவேகா அரசு அடுத்ததாக சத்தமே இல்லாமல் திமுக தரப்பிடமும் அந்த வேலையை செய்திருக்கிறது. இதில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் தாங்களாகவே வாண்டடா தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான விருப்பத்தை திரு ஆதவர்ஜுனா போன்ற மூத்த அமைச்சர்கள் மூலம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழலில் சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கூட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசியதை பார்க்க முடிந்தது. இதன் பின்னணியில் அனைத்துமே பலரும் தாவேகா பக்கம் திரைமறைவு தொடர்பில் இருப்பது வெட்ட வெளிச்சமானது. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம், அதாவது ஒரு ஆட்சி அமைந்ததும் அடுத்து அந்த ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் குறைந்தது 6 மாதங்கள் ஆக வேண்டும். அப்படி இருக்கையில் மே மாதம் முதல்வராக பதவியேற்று ஆட்சி அமைத்த விஜய் தலைமையிலான தாவேகா அரசு அடுத்து நம்பிக்கையில்லை தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் கொண்டு வர வேண்டும். அப்படி இருக்கையில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் தாவேகா அரசு மீது நம்பிக்கையில்லை தீர்மானம் கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக குறைந்தது தாவேகா தரப்பிலிருந்து 10 20 சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கிவிட வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மூலமாகவும் மற்ற இடைத்தரகர் மூலமாக திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்க, மறுபக்கம் சத்தமே இல்லாமல் திமுக தரப்பிலிருந்து குறைந்தது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்து நவம்பர் மாதத்திற்குள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற தகவல் வெளியாகிறது. குறிப்பாக தாவேகா அரசு மீது திமுக தரப்பிலிருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுது சட்டமன்றத்தில் அந்த தாவேகா அரசை எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்து விட்டு அடுத்த கணமே, அதாவது அடுத்த நாள் அல்லது அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய இருப்பதாக பேச்சுவார்த்தை நடந்து கச்சிதமாக முடிந்துள்ளதாக தற்பொழுது ரகசிய தகவல் கசிந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடந்த திமுகவின் உட்கட்சி கூட்டங்களில்
70 வயதுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவியை பறிக்க முதல் குடும்பம் முடிவு செய்திருக்கிறது. இதனால் பல திமுக மூத்த தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இளைஞரணி தலைவர்கள், ஒன்றியம் என பல திமுக பொறுப்புகளுக்கு வயது வரம்பு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதல் குடும்பத்தின் மீது பல திமுக மூத்த தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். கட்சி நிர்வாகிகள், கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களுக்கெல்லாம் வயது வரம்பு வைக்கக்கூடிய முதல் குடும்பம், ஆனால் 70 வயதை கடந்து தொடர்ந்து தலைவர் பதவியிலேயே மு.க.ஸ்டாலின் ஒட்டி கொண்டிருக்கிறாரே, அவருக்கு வயது வரம்பு இல்லையா என்று குமுறி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இளைஞரணியில 50 வயசை தொட்டு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து இருக்கும் நிலையில் அவருக்கு வயது வரம்பு கிடையாதா, மற்றவர்களுக்கு 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இளைஞரணி பொறுப்பா என்கின்ற ஒரு அதிருப்தியும் திமுகவினர் மத்தியில் உள்ளது. அதே நேரத்தில் மீண்டும் இனி திமுக ஆட்சிக்கு வராது என்ற முடிவுக்கு வந்த திமுகவை சேர்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் தாவேக பக்கம் சாய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பல திமுகவின் வாரிசுகளான ஜெகத் ரட்சகன் மகன், திருச்சி சிவா அவர்களுடைய மகள் ஆகியோர் தாவேக பக்கம் இணைந்திருக்கிற நிலையில் அவர்கள் மூலமாகவே பல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக பக்கம் சாய்வதற்கு தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமில்லாமல் துரைமுருகன் வைத்து வரும் பொதுச் செயலாளர் பதவியை திமுக தலைமை பறிக்கும் பட்சத்தில் தற்பொழுது ஒரே பொறுப்பில் 3 முறைக்கு மேல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு புதிய சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய வாரிசான கதிர் ஆனந்தை துரைமுருகன் தாவேகாவிற்கு அனுப்ப தயாராக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவருக்கென இருக்கும் சில ஆதரவாளரான திமுக எம்எல்ஏக்களையும் தாவேகா பக்கம் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார். இப்படி ஒரு பரபரப்பான சூழலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக இந்த தாவேகா அரசுக்கு எதிராக கொண்டு வரவில்லை என்றால் திமுகவுக்கு நல்லது நடக்கும். ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்த திமுக அரசு கொண்டு வந்தால் அன்று திமுக மிக பெரிய தோல்வியை சந்திப்பது மட்டுமல்லாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்து தாவேகா பக்கம் செல்ல தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதல்வர் விஜய் ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர்கள் யாரும், மூத்த தலைவர்கள் யாரும் தாவேகா பக்கம் வர அனுமதிக்க வேண்டாம், அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அதனால் சட்டமன்ற உறுப்பினர்களை விருப்பத்துடன் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சக அமைச்சர்களான ஆதவ அர்ஜுனா மற்ற அமைச்சர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இதுவரை 10 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா பக்கம் செல்ல தயாராக இருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது வெளியாகியுள்ள தகவல். அந்த வகையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு 30-50 கோடி வரை விலை பேசி வாங்குவதற்கு சில இடைத்தரகர்கள் மூலம் முயற்சித்த உதயநிதி ஸ்டாலின் திட்டத்தை முறியடித்தது மட்டுமல்லாமல் சத்தமே இல்லாமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகா பக்கம் ஒவ்வொருவரா இழுத்து கொண்டிருக்கும் இதே சமயத்தில் திமுகவினர் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஆபரேஷன் அறிவாலயம் என்கின்ற பெயரில் தங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது தாவேகா. கிட்டத்தட்ட 90% பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. எந்த நேரத்தில் வேண்டுமெனாலும் திமுகவிலிருந்து குறைந்தது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 கட்டங்களாக அல்லது 3 கட்டங்களாக, ஒரே நேரத்தில் 4, அடுத்து 3, அடுத்து 3, இப்படி ஒரு 3 கட்டங்களாக அடுத்தடுத்த நாட்களில் சுமார் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவிலிருந்து தாவேகாவிற்கு தாவுவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் உத்தரவு முதல்வர் விஜய், திரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சைடிலிருந்து எப்போது வரும் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள், அதாவது ஆதவ அர்ஜுனா, திரு முதல்வர் விஜய் அவர்களோட திட்டம் என்ன என்றால், திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பின்பு சட்டசபையில் திமுக தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு எதிராக, அதாவது தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்த பின்பு அங்கிருந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வரட்டும், அதுவரை பொறுத்திருப்போம் என்று மறைமுகமான சிக்னல் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வரவில்லை என்றாலும் டிசம்பர் மாத இறுதியில் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா பக்கம் செல்லக்கூடும் என்பதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் கசிந்திருக்கும் தகவல். அது மட்டுமில்லாமல் நமக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் மூலியமாகவும் வெளியாயிருக்கும் தகவல்.